ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை ஈவினிங். வாங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போகலாம். அண்ணாமலையார் என்னை எந்த அளவுக்கு மெருகேற்றிருக்காருன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னை கூட்டு போவே இல்லை, கிரிவலத்துக்கு கூட்டு போக மாட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக போகிற அளவுக்கு என்னை அண்ணாமலையார் உருவாக்கியிருக்காரு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் அவர் வந்தாதான் எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதாகி போச்சு. தனியாக கூட போகிற அளவுக்கு தைரியம் கொடுத்துருக்காரு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கன்னாரு. அதனால் மட்டும் நான் கூப்பிட்டுக்கிட்டு அஸ்வினை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நானும் அஸ்வின் மட்டும்தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பியிருந்தோம். 4:30 மணிக்கு கரெக்டாக ராஜகோபுரத்தாண்ட நின்று 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் கிரிவலம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. சனிக்கிழமை இருந்தது. நாள் வெள்ளிக்கிழமை எங்களால் போக முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால் சனிக்கிழமை தான் போக முடிஞ்சுது. சனிக்கிழமை கூட நான் போவேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடம்பு அப்படி இருந்தது. 2 நாளாக மதியானம் சாப்பாடு செய்யவே இல்லை. ஆனால் கிரிவலத்துக்கு போகணுன்னோடனே எனக்கு எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வந்ததுன்னு தெரியல. கடகடன்னு சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டோம். அந்த அளவுக்கு அங்கே போகிறோன்னே எனக்கு உற்சாகம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த திருவண்ணாமலையை காந்தமலைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி எப்படியாச்சும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் தன்னால் ஓடி வந்துடுவீங்க இங்கே வர்றதுக்கு. அந்த மாதிரி தான் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோமா, ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா வெள்ளிக்கிழமையும் கூட்டம் நிறைய பேர் வந்துட்டாங்க போல இருக்குது. ஆனால் சனிக்கிழமைன்றப்ப கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அதனால் போய் எல்லா லிங்கத்தையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நான் பார்க்காத லிங்கம்னா என்னோட ராசிக்கான அக்னி லிங்கத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வண்டியில் ஒரு வாட்டி போயிருந்தோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போயிட்டோம். சரி பார்க்கல அப்படின்னு விட்டு போயிட்டோம். இன்றைக்கி தான் அங்கேயும் போய் சரி கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் போயிருந்தோம். அழகாக கூட்டமே கிடையாது. தரிசனம் பண்ணிட்டு சூப்பராக வந்திருந்தோம். கூட்டம் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லைன்றதுனால கூட்டம் சாமி பார்க்கறதுக்கு லைனில் போச்சு. ஆனால் கடகடன்னு வந்துட்டாங்க. அதனால் எல்லா லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். இந்த மார்கழி மாத கிரிவலத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் கிரிவலம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் நினச்சேன். ஆனால் நாள் வெள்ளிக்கிழமை 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால தான் நான் சனிக்கிழமை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இருந்தாலுமே 6:30 மணிக்கு முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை. நாங்கள் கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லா லிங்கத்தையும் பார்த்து தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் அந்த இடுக்கு பிள்ளையார்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. என்னடா இது இங்கே மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்கேன்ற மாதிரி தான் இருந்தது. 4:30 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிச்சுட்டு அப்படியே பஸ் ஏறி கரெக்டாக 12 மணிக்கெலாம் வீட்டுக்கு சேர்ந்தாச்சு.